But this is not over. Trump is going to pay a price paid by no American president. சமீபத்தில் துபாயில் இருக்கக்கூடிய முக்கியமான சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் மீது தாக்குதல் நடந்ததை என்னால் ஜஸ்டிஃபையே பண்ண முடியல. எதற்காண்டி ஈரான் இப்படி ஒரு மோசமான செயலில் ஈடுபடணும்? இஸ்ரேலுக்கு எதிராக சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. துபாய்க்கு எதிராக மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இன்டிஸ்கிரிமினேட்டிவாக கண்ணில் கர்ற எல்லா பொருட்கள் மேலேயும் அவங்க சூசைட் ட்ரோன்ஸையும் பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அனுப்புகிறாங்கன்றப்ப இதற்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும்? அப்படி என்ன ஈரான் முஸ்லீம் கண்ட்ரிஸ் கிட்ட போய் எனிமீஸை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒன்றும் ஸ்பெக்குலேஷன் கிடையாது, இது ஒன்றும் கெஸ்ஸு கிடையாது, இது ஒன்றும் அன்வெரிஃபைடு கிளைம் கிடையாது. அல் கொமேனி இஸ் டெட். செத்துட்டாரு, மர்கையா கயான்னு சொல்லலாம். இந்த நபர் ஆப்ரேஷன் ஆரம்பித்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே கொல்லப்பட்டிருக்காரு இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக்ஸின் மூலமாக. இறந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 18 மணி நேரமுமே கொமேனியோட தலைமை இல்லாமல் தான் ஈரான் இத்தனை தாக்குதல்களையும் நடத்தியிருக்கு. அண்ட் ஈரான் இவ்வளவு கொடூரமாக இறங்கினதுக்கும் கொமேனி அவர்களோட அந்த இறப்பு தான் காரணமாக இருக்குமோ அப்படின்றது இப்போ நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ சமீபத்தில் நடந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் பண்ண தாக்குதலை தொடர்ந்து ஈரான் யுஏஇ மற்றும் பஹ்ரைன், கத்தர், சவுதி அரேபியா மாதிரியான நகரங்களில் இருக்கிற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குறாங்க. அதில் இப்போ சமீபத்தில் கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னா, துபாயில் புர்ஜ் கலிஃபா கட்டடத்துக்கு பக்கத்தில் சூசைட் ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தான் மிஸ் ஆகிருக்கு. புர்ஜ் கலிஃபாவிலிருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் சில அடிகள் தூரத்தில் தான் அந்த குறிப்பிட்ட ட்ரோன்ன்றது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் துபாய் ஏர்போர்ட்டில் ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. கடந்த காணொலியிலே அதோட ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணியிருப்போம். பட் ஏர்போர்ட்டில் மக்கள் காயப்பட்டிருக்காங்கன்றதும் நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ஒரு பெண் தலையில் ரத்தம் வடிய வடிய துபாய் ஏர்போர்ட்லேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. துபாயில் சுமாராக 104 க்ரூஸ் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 104 பலிஸ்டிக் ஏவுகணைகள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கு. அதில் சுமாராக 2 பலிஸ்டிக் ஏவுகணைகள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று மேபி துபாயில் விழுந்திருக்கலாம், இன்னொன்று அபுதாபியில் விழுந்திருக்கலாம். அண்ட் அது போக நூற்றுக்கணக்கான ஷஹீத் ட்ரோன்ஸ், இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே இடம்பெறுத்திட்டோம். இந்த நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளில் மோஸ்ட்லி எல்லா ஏவுகணைகளும் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு. கடைசியாக ஒரு 5 ஏவுகணை கடலில் போய் விழுந்துச்சு. 2 மட்டும்தான் எங்களோட சிட்டியில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொமேனி அவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடர், இந்த நபரை எப்படி வெறும் சில மணி நேரங்களில் இஸ்ரேல் தூக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இஸ்ரேலோட ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தாக வேண்டும். உலகத்திலேயே ரொம்ப கடுமையான, ரொம்ப மோசமான ட்ரைனிங்கை கொண்டது தான் மொசாட் அமைப்பு. ஈவன் சிஐஏல இருக்கக்கூடிய சில ஏஜென்ட்ஸே என்ன சொல்லுவாங்க மொசாடை பற்றி அப்படின்னா, உலகத்திலேயே நம்பர் 1 அசாசினேஷன் பண்ணக்கூடிய ஏஜென்சி வந்து மொசாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஐஏ கிட்ட அன்லிமிட்டட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அன்லிமிட்டட் ரீசோர்ஸஸ் இருக்குது, உலகம் முழுக்க சிஐஏவோட நெட்வொர்க் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆளை தூக்கணும் அப்படின்னா அது மொசாடு தான் நம்பர் 1 வருவாங்க. அதுக்கு அடுத்து தான் சிஐஏ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு கிளியரான உதாரணத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, கடந்த பிரசிடென்ட்டோட தலைமையின் கீழே, ஈரானியன் பிரசிடென்ட்டோட தலைமைக்கு கீழே ஈரானுக்குள்ளே இஸ்ரேலி மொசாட் ஏஜென்ட்ஸ்லாம் அதிகமாக புகுந்துட்டாங்க. ஸோ அந்த மொசாட் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியோட தலைவனே ஒரு மொசாட் ஏஜென்ட்டு. அந்த கமிட்டிக்கு கீழே இருந்த 20 பேர் ஒரு மொசாட் ஏஜென்ட்டு. இவ்வளவு தூரம் அங்கே இருக்கக்கூடிய அரப் நேஷன்ஸில் மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மொசாட் ஏஜென்ட் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் அரப் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்லேருந்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றதை முதற்கொண்டு பக்காவான ட்ரைனிங்காக மொசாடாவில் கொடுக்கப்பட்டு ஒரு கம்ப்ளீட் அராபா தான் இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அராபுக்கும் ஒரு மொசாட் ஏஜென்ட்டுக்கும் நடுவில் வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியாது. கல்ச்சுரலையும் சரி, அப்பியரன்ஸ்லையும் சரி எக்ஸாக்டாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டென்சிவான ஸ்பை நெட்வொர்க்கின் காரணமாக தான் வெறும் சில மணி நேரங்களில் கொமேனி அவர்களை தூக்க முடிஞ்சு. இப்போ ஈரானோட எதிர்காலம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொமேனி அவர்கள் இறந்ததுக்கப்புறமா ஈரானில் ஒரு சிவில் வார் வந்து அடுத்து ஷாவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஈரான் அந்த டைமுக்கு போயிடுவாங்க, ஷா இருந்த டைமுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் ஒன்று நடக்க போகிறது கிடையாது. கொமேனி அவர்கள் இறந்து 18 மணி நேரமாக IRGC அவங்களோட ஆப்ரேஷன்ஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க.
ஐஆர்ஜிசியோட டாப் கமாண்டர்ஸும் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவரும் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. இத்தனை பேர் செத்து போயும் ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ சுலபம் ஈரானில் சிவில் வார் நடக்காது. அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக ஒரு பெரிய கிளர்ச்சியை கிளப்பி ஈரான் ஆட்சியை கவுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அமெரிக்கா ஐஆர்ஜிசி மெம்பர்ஸுக்கு எதிராக இன்னும் கடுமையான ஸ்ட்ரைக்ஸை பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ யூஎஸ் மிலிட்டரியோட கோல் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியலை. முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், கொமேனி அவர்கள் அல்லது டாப் பிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஏர் ஸ்ட்ரைக் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கான்ஃப்ளிக்டோட வெறும் முதல் சில மணி நேரங்கள்லேயே டாப் பிராஸ் மொத்தமும் காலி அப்படின்றப்ப இன்னமும் ஏர் ஸ்ட்ரைக்ஸை எதற்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒட்டுமொத்தமாக ஐஆர்ஜிசி எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த இடத்துல அந்த மக்களுக்கு ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை ஐஆர்ஜிசி இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இன்னும் அதில் நிறைய தலைகள் உயிரோடு இருக்காங்க, அவங்கள கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்களான்றது நமக்கு தெரியலை. எது எப்படி இருந்தாலும் இன்னும் கடுமையான தாக்குதல்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். துபாய், யுஏஇ, கத்தார், பஹ்ரைன்னு சொல்லி அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வார்னிங்காக நான் சொல்கிறேன். இப்போது கொமேனி அவர்கள் இறந்துட்டாருன்றதை ஈரானியன் ஸ்டேட் மீடியா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக கடுமையான ஸ்ட்ரைக்ஸ்ன்றது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு நடுவில் இருக்கும். இதை விட மோசமாக இன்னும் இருக்க போகுது. ஏன்னா பப்ளிக்காக ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஈரான்ன்ற கண்ட்ரி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கிட்ட நேரடியாக சவால் விடுது, நீங்கள் எங்களை எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், சரணடைவோம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் கூட அவங்களோட சுப்ரீம் லீடரோட உயிரை அவங்களால பாதுகாக்க முடியல. வெறும் 2 மணி நேரம் கூட காப்பாற்ற முடியல. வித்தின் ஹவர்ஸ் சுப்ரீம் லீடரோட உயிர் போயிருச்சுன்றப்ப, ஏர் ஸ்ட்ரைக்கில் கொண்டுட்டாங்கன்றப்ப அந்த மக்களை எப்படி அந்த நாடு காப்பாற்றும்? அந்த மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை எப்படி அந்த ஐஆர்ஜிசியால் செய்ய முடியும்? எந்த மக்கள் முன்னாடி எந்த மூஞ்சியை வச்சுட்டு நிற்பாங்க? ஏன்னா சுயபுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கேள்வி கேட்பாங்கல்ல ஐஆர்ஜிசிக்கு எதிராக. ஆனால் உன் நாட்டு தலைவனே 2 மணி நேரம் உன்னால் காப்பாற்ற முடியல, நீ எப்படா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக என்னை காப்பாற்றுவ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேஸ் சேவிங்காண்டி இன்னும் கடுமையான தாக்குதல்கள் மிடில் ஈஸ்டில் நடக்க போகுது. அது என்ன மாதிரியான தாக்குதலாக இருக்க போகுது? பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலா, சூசைட் ட்ரோன்ஸ் தாக்குதலா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஐஆர்ஜிசி கிட்ட இன்னும் 1500லேருந்து 3000 பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது. ஷார்ட் ரேஞ்சில் ஆரம்பித்து மீடியம் ரேஞ்ச் வரைக்கும். இந்த 3000 பலிஸ்டிக் ஏவுகணைகளை அவங்க எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்தலாம். மற்றும் கொமேனியோட தலைமை இல்லை, ஐஆர்ஜிசியோட டாப் கமாண்டர்ஸ் இல்லை அப்படின்றப்ப கீழே இருக்கிற நபர்கள் சுயபுத்தியோட யோசிப்பாங்களா, இல்லை அவங்க பைத்தியக்காரங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஒரே நேரத்தில் 500 ஏவுகணைகள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு எதிராகவும் ஈரான் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. ஒரு மென்டல் மேட்னஸ் நிலைமையை நோக்கி தான் ஈரான் இப்போ இருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஈரானியன் கவர்மெண்ட் ஆர் ஈரானியன் ரெஜிம் மிலிட்டரி டார்கெட்ஸுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஏன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ்ன்றது கரெக்டாக இருக்குது, மிலிட்டரி டார்கெட்ஸுக்கு எதிராக நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைக்கை பண்ணுறது இஸ்ரேல் தான் பாம்பை போடுறது ஈரான் மேலே, அமெரிக்காவும் சேர்ந்து பாம்பை போடுறாங்கன்றப்ப இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஏற்படுத்தணும், இஸ்ரேலில் இருக்கிற பில்டிங்ஸு எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லி கண்ட மணிக்கு ஏவுகணைகள் அனுப்புகிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு துபாயோட புர்ஜ் கலீஃபா கிட்ட சூசைட் ட்ரோன்ஸ் அனுப்பணும்? துபாயோட ஒன்லி 7 ஸ்டார் ஹோட்டல் கிட்ட எதுக்கு சூசைட் ட்ரோன் அனுப்பணும்? ஏர்போர்ட் எதுக்கு அடிக்கணும்? அங்கே என்ன மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி இன்டு அ கேயாஸ். ஈரானியன் தலைமை கேயாஸில் இருக்குது. இந்த கேயாஸ் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்குன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் பைத்தியகாரத்தனமாக ஏதாவது முடிவு பண்ணி இன்னும் கடுமையான தாக்குதல்களை கண்டமணிக்கு அனுப்புனாங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கிற மக்களுக்கு இது பிரச்சனை. இது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒன்றும் ஸ்பெக்குலேஷன் கிடையாது. செத்தவர் திருப்பி மறுபடியும் 3 நாள் கழிச்சு ஜீசஸ் மாதிரி உயிரோடலாம் வரப்போகிறது இல்லை. இட்ஸ் கான். கொமேனி இஸ் நோ மோர். அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். மீண்டும் கமெண்ட் செஷனில் அவர் இன்னும் சாகலை, உனக்கு என்னடா தெரியும்லாம் பேசாதீங்க. ஈரானியன் ஸ்டேட் மீடியாவில் நீங்களும் நானும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரானியன் அஃபிஷியல் ஸ்டேட் மீடியாவில் கொமேனி இறந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ ஹி இஸ் நோ மோர்
அண்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டியூப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.